ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. யாக்ஞவல்கியர் மைத்ரேயி பிராமணத்தில் 5வது மந்திரத்திலிருந்து அவருடைய டீச்சிங் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் he confirms the qualification of மைத்ரேயி. அதனால் வைராகிய சம்பாதனார்த்தம் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த டீச்சிங் இருக்குது. அதாவது டீச்சிங் எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்படுறது அப்படின்னாக்க, ஆத்மா இஸ் பரமானந்த ரூபகா அண்ட் எல்லா அனாத்மாவும் துக்க ரூபகா ஆர் ஆனந்த ஆபாச ரூபகா. ஆனந்த ஆபாச அப்படின்னு சொன்னால் ஒன்லி அ சீமிங் சோர்ஸ் ஆஃப் ஜாய், ரியல் சோர்ஸ் ஆஃப் ஜாய் கிடையாது என்று அர்த்தம். ஸோ இது என்ன காட்டுறது அப்படின்னாக்க, யாருமே அனாத்மாவை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறது இல்லை. தேர்ஃபோர் அனாத்மாங்கிறது இட் இஸ் நாட் அ ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த செட் ஆஃப் டீச்சிங் இருக்குல்ல, போன கிளாஸில் நம்ம பார்த்த இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் 245 மந்த்ரா, இதை வித்யாரண்யர் ஒரே ஸ்லோகத்தில் பேராஃப்ரைஸ் பண்ணிட்டார் பஞ்சதசியில். தத் பிரேமம் ஆத்மானம் அந்யத்ர நைவமன்யார்த்தமாத்மனः அதஸ்தத் பரமம் தேன பரமானந்தாத்மனः. இது பஞ்சதசியில் வர ஸ்லோகம். இப்போ பார்த்த என்டையர் டீச்சிங் அப்படியே சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் வித்யாரண்ய சுவாமி he condenses the essence of this teaching in this mantra. இதே மாதிரி அத்வைத மகரந்த அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட், சின்ன டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டு ஏதாவது கேம்பில் டைம் கிடச்சிதுன்னா, ஏதான ஒரு கேம்ப், ஒரு 3 day கேம்ப் மாதிரி பண்ணோன்னா ஒரு 12 கிளாஸஸ் ஆகும். அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். அதுலேயும் லக்ஷ்மீதர கவி அப்படிங்கிறவர் அதோடைய ஆச்சாரியார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரும் இதே விஷயத்தை சிம்பிளிஃபைடு வெர்ஷனை ஹீ ப்ரெசன்ட்ஸ் இன் அத்வைத மகரந்தா. என்ன சொல்கிறார்? அகமேவ சுகம் நான்யது அந்யச்சேன் நைவ தத் சுகம் அமதர்த்தம் நஹி பிரேயः மதர்த்தம் ந ஸ்வதஃ பிரியம். ஸோ த சேம் திங், எது ஒன்று அன்கண்டிஷ்னலாக இருக்கோ அது செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்க்கு வேறாக இருக்கும், செல்ஃபுக்கு வேறாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உண்மையாக நேசிக்கப்படுவது இல்லை. அந்த பிரேமையானது உண்மை இல்லை, அதன் மீது கொண்ட பிரேமை இல்லை. எனக்கு எப்பொழுதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குமோ
அதுவரை அதை நான் விரும்புகிறேன். தேர்ஃபோர் என் மீது கொண்ட பிரேமையினால் தான் நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எசன்ஸ் என்னன்னா, ஆத்மா பரமானந்த ரூபா பரம பிரேம ஆஸ்பதத்வாத். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ், ஆத்மா இஸ் பரமானந்த ரூபா. ஆத்மா பரமானந்த ரூபமாக இருப்பதனால் எந்த ஒரு சாதகன் பரமானந்தத்தை விரும்புகிறானோ அவன் எதை விரும்ப வேண்டும்? ஆத்மாவை விரும்ப வேண்டும், ஆத்மாவையே நாட வேண்டும். ஸோ அ சீக்கர் ஆஃப் பரமானந்த ரூபம், சின்ஸ் ஆத்மா இஸ் பரமானந்தா, அ சீக்கர் ஆஃப் பரமானந்தா ஷுட் சீக் ஆத்மா. எப்படிப்பட்ட ஆத்மா? பரமானந்த ரூபமாக. பரமானந்தம்னா என்ன கேட்க மாட்டேலே? இந்த பரமானந்தம் பரமானந்தம் மட்டும் சொல்லுங்க. நேச்சர் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நேச்சர் ஆஃப் பூர்ணம், பூர்ணத்துவம் கொண்டது. யாரெல்லாம் ஆத்மாவை நாடுகிறார்களோ அப்போ அதுக்கு வேறாக இருக்கும் விஷயமான அனாத்மாவிலிருந்து தன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அது பின்னாடி ஓடுறதுலேருந்து தன்னை திருப்பிக் கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அனாத்மா விஷயத்தில் போகிறதுக்கு போகாமல் தன்னை திருப்பிக் கொள்ள வேண்டும். பராஞ்சிகாணி விதிருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன். எந்த உபனிஷத்? சூப்பர். ஓகே. ஸோ பராஞ்சிகாணி விதிருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். இவன் பராஞ்சிகாணியாக இருப்பதனால் வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கான். பராஞ்சிகாணின்னா என்ன? புறமுகமாக, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக எல்லாத்தையும் பார்க்கறது. அதனால் இவன் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். யார் அந்தராத்மனை பார்க்கிறார் அப்படின்னா, கஷ்டித் தீராக பிரத்யகாத்மானம் ஐக்ஷத்து. அவன் எப்படி இருப்பவன்? ஆவிருத்த சக்ஷுங்கிறார் யமதர்மராஜா. சூக்ஷ்ம புத்தி கொண்டவன், ஆவிருத்த சக்ஷு, அமிர்தத்வம் இச்சன். ஸோ யாரு ஒருவன் வைராக்கியம் கொண்டவனோ, எதன் மீது? அனாத்மா மீது வைராக்கியம் கொண்டவனோ அவன் ஆத்மாவை நோக்கி திரும்புகிறான். அண்ட் டேர்னிங் டுவர்ட்ஸ் ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன அர்த்தம் இந்த மந்திரத்தில்? ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. பர்பஸ் ஆஃப் ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா பரமானந்த பிராப்தியர்த்தம். பரமானந்தத்தை ரிசீவ் அட்டைன் பண்ணுறதுக்காக ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. ஸோ அன்கண்டிஷ்னல் ஆனந்தத்துக்காக எனக்கு அன்கண்டிஷ்னல் ஆனந்தம் வேண்டும் இல்லையா? அன்கண்டிஷ்னல் ஆனந்தம் எப்படி வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, யாக்ஞவல்கியர் சொல்கிறார், ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்யாசிதவ்ய. ஸ்ரவண மனன நிதித்யாசனம் ஆஃப் வாட்? ஆஃப் ஆத்மா. பிகாஸ் ஆத்மா இஸ் பரமானந்த ரூபா. ஸோ பரமானந்தம் வேண்டும் என்றால் டூ ஸ்ரவண மனன நிதித்யாசனம் ஆஃப் ஆத்மா. இங்கே உபனிஷத் என்ன சொல்கிறது? அதுக்கு முன்னாடி திரஷ்டவ்யா. திரஷ்டவ்யா திரஷ்டவ்யனா என்ன பார்த்தோம்? அபரோக்ஷதையா ஞாத்தவ்யா. ஆப்ஜெக்டாக இல்லாமல் நான் என்று அபரோக்ஷதையா, நான் என்று அறிந்து கொள்ள வேண்டும், நானாக அறிந்து கொள்ள வேண்டும். திருஷ் அப்படின்னா அபரோக்ஷ ஞானத்தை குறிக்கிறது. ஆத்மா ஹேஸ் டு பி டிஸ்கவர்டு ஆஸ் தி எவர் எவிடென்ட் ஐ. அபரோக்ஷம்னா என்ன? எவர் எவிடென்ட்னு அர்த்தம் இல்லையா? எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருப்பதுக்கு பேர் அபரோக்ஷம்னு பேர். ஸோ அபரோக்ஷத்தையா ஞாத்தவ்யம் அப்படின்னாக்கா எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருப்பது எது? நான் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த அவஸ்தால இருந்தாலும் எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருப்பது நான். ஸோ அந்த நானாக அறியப்பட வேண்டும். அண்ட் இந்த அபரோக்ஷ ஆத்மா, இந்த அபரோக்ஷ ஆத்மாவே அடையப்பட வேண்டும். எப்படி? அபரோக்ஷ ஆத்மாவை அறியப்படுவது மூலமாக அபரோக்ஷ ஆத்மா அடையப்பட்டதாகிறது. By knowing aparoksha atma itself, one is said to have gained aparoksha atma. வேகமாக சொல்கிறேனோ?
பிரம்மசூத்திரத்தை விட இல்லை ஜி. அப்படியா? ஆமாவா? எவ்வளோ மெதுவாக சொன்னேன் பிரம்மசூத்திரம். என்ன? ஸோ அதாவது நோயிங் இட் செல்ஃப் இஸ் அட்டைனிங் இல்லையா? நோயிங் இட் செல்ஃப் இஸ் அட்டைனிங். ஸோ அனாத்மா விஷயத்தில் நோயிங்கே அட்டைனிங் ஆக முடியுமா? நோயிங் ஆத்மா கேன் இட் பி நோயிங் அனாத்மா கேன் இட் பி அட்டைனிங் அனாத்மா? எப்படி இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஸ்வர்க ஞானம் ஸ்வர்க பிராப்திஹி ந பவதி. ஸ்வர்க ஞானம் இஸ் நாட் ஸ்வர்க பிராப்தி. ஃபஸ்ட்டு ஸ்வர்க ஞானம், ஸ்வர்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஸ்வர்க்கத்தை அடையிறதுக்கு என்னென்ன கர்மா பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். கர்மா பண்ணணும் தெரிஞ்ச பிறகு கர்மா பண்ணணும் இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு டூ த சாதனா டு கெயின் த ரிசல்ட் ஆஃப் த சாத்தியம் விச் இஸ் ஸ்வர்க்கம். அவன்தான் ஸ்வர்க்கத்தை அடைவான் இல்லையா? ஸோ அனாத்ம விஷயத்தில் டூ ஃபோல்டு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஞானம், தேர் ஆஃப்டர் பிராப்தி. டூயிங் இருக்குது, டூயிங் தான் ப்ராசஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஞானம், தேர் ஆஃப்டர் ஒரு ப்ராசஸ் மூலமாக பிராப்தி, செகண்ட் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ ஞானம்ங்கிறது என்ன? சாஸ்திரத்தை படிக்கணும், அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது, அனாத்மா விஷயத்தை அனாத்மா நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆக்ஷன் டிசிப்ளின் டிசிப்ளின் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், அப்புறம் பிராப்தி இல்லையா? ஸோ ஆத்மாவை எடுத்துட்டேன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. knowing is attaining. knowing itself happens to be attainment. ஏன்னா what I want to attain is not different from me. அது நானாகவே இருக்கும் பட்சத்தில் நான் எங்கே போகணும் அடையறதுக்கு? நானாக இல்லாத விஷயத்தை தான் நான் தெரிஞ்சுண்டு அடையணும். அனாத்மா எது நானாக இருக்கோ அதை நான் தெரிஞ்சுட்டேன்னா அடையறதுக்கு எதுவுமே இல்லையே இல்லையா? ஸோ ஆத்மா ஹேப்பன்ஸ் டு பி அப்படின்னா என்ன? ஏற்கனவே அடையப்பட்ட விஷயம், அது எனக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கணும், தட்ஸ் ஆல். ஏற்கனவே அக்கம்ப்ளிஷ்டு ஃபேக்டாக இருக்கிறது ஆத்மா. ஸோ அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆத்மா, ஆத்மாவை அடைவது அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் ரெக்கக்னிஷன் ஆஃப் திஸ் ஃபேக்ட். Just like how a dreamer accomplishes the waker. ஸ்வப்னம் கண்டு கொண்டிருப்பவனாக இருக்கும் நான் எப்படி விழிப்பவனை அடைகிறேன்? எழுந்துக்கணும், அவ்வளோதான். எழுந்துட்டா அது ஸ்வப்னம்னு தெரியறது, நான் விழிப்பவன்னு தானா தெரியறது இல்லையா? அபரோக்ஷதையா ஞாத்தவ்யா. அண்ட் தெரிஞ்சதே அடையிறதுக்கு ஆயிடுறது. therefore மைத்ரேயி ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. திரஷ்டவ்யா அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்? அபரோக்ஷதையா ஞாத்தவ்யா. பாயிண்ட் நம்பர் 2 அபரோக்ஷ ஞானேன பிராப்தவ்யா. ஒரே ஸ்டெப்பு. அபரோக்ஷதையா ஞாத்தவ்யா, அபரோக்ஷ ஞானேன பிராப்தவ்யா. நடுவில் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஆத்மா எப்படி அடையப்படுகிறது? அபரோக்ஷ ஞானம் மூலமாகவே அடையப்படுகிறது. வேற எந்த கர்மமும் செய்ய தேவையில்லை, செய்ய வேண்டியதும் இல்லை இல்லையா? இப்போ நம்மளுடைய கோல் இந்த இடத்துல மாறுறது. முன்னாடி நம்ம கோல் என்னவா இருந்தது? பரமானந்த பிராப்திக்காக ஆத்மாவை அடையணும். ஏன்னா ஆத்மா பரமானந்த ரூபம், எனக்கு பரமானந்த ரூபம் தான் வேணும் அப்படின்னா நான் ஆத்மாவை தான் நாட வேண்டும். ஸோ மை கோல் வாஸ் பரமானந்த ஆத்ம பிராப்தி. இதுதான் என்னுடைய கோலாக இருந்தது. இப்போ உபனிஷத் என்ன கிளியராக சொல்றதுனாக்க, பரமானந்த ஆத்ம பிராப்தி எது மூலமாக முடியும்? அபரோக்ஷ ஞானத்தினால தான் முடியும். ஓகே, ஸோ அபரோக்ஷ ஞானம் பிகம்ஸ் மை கோல். பரமானந்த ஆத்மா வாஸ் மை கோல். இப்போ உபனிஷத் சொல்றது அந்த ஆத்மா திரஷ்டவ்யா. எப்படி? ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா. சரியா? தேர்ஃபோர் அபரோக்ஷ ஞானம் அது ஞாத்தவ்யான்னு பார்த்துட்டோம் இல்லையா? திரஷ்டவ்யானா ஞாத்தவ்யா, அபரோக்ஷ ஞானத்தினால ஞாத்தவ்யா.
அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அபரோக்ஷ ஞான பிராப்தி பிகம்ஸ் மை கோல். திரஷ்டவியகான்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுதோ? கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய கோல் என்ன? இது வரைக்கும் சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி வரைக்கும் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்? எனக்கு பரமானந்தம் தான் எனக்கு தேவை. பரமானந்தம் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க, பரமானந்த ரூபமாக இருக்கிறது ஆத்மா. தேர்ஃபோர் அனாத்மாவை நாடாதே, ஆத்மாவுக்கு வா. கரெக்ட். சரி, இப்போ நான் ஆத்மாவை அடைய வேண்டும் என்று, பரமானந்த ரூபமாக இருக்கும் ஆத்மாவை அடைய வேண்டும் என்று இப்போ நான் நாட்டம் கொள்கிறேன் அப்படின்னா, உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஒன் வே. என்னது? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. ஃபுல் ஸ்டாப். திரஷ்டவ்யான்னா அபரோக்ஷதையா ஞாத்தவ்யான்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஞானம் மூலமாக, அபரோக்ஷ ஞானம் மூலமாக மட்டுமே ஆத்மா அடைய முடியும். இப்போ என்னோட கோல் என்ன எடுத்து? ஆத்மா வேணும்னா அபரோக்ஷ ஞானத்து வா. அப்போ என் கோல் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு இப்போ அபரோக்ஷ ஞானத்துக்கு வந்துட்டோம். இப்போ அபரோக்ஷ ஞானம் கோல் தான். மீன்ஸ் என்ன? ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஸோ ஒருவன் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். 3-fold சாதனா செய்ய வேண்டும். அந்த 3-fold சாதனா எதற்காக? அபரோக்ஷ ஞானத்திற்காக. அபரோக்ஷ ஞானம் எதுக்காக? ஆத்மாவை, பரமானந்த ஆத்மாவை அடைவதற்காக. சரியா? ஓகே. ஸோ ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யானா ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரவணம் என்றால் என்ன? மியர் லிசனிங் கிடையாது. ஸ்ரவணம்னா வெறும்ன காதால கேட்கறதுங்கிறது கிடையாது. சங்கரர் என்ன சொல்றாருன்னா, உபக்ரமாதி ஷட்லிங்கைஹி, உபக்ரமாதி ஷட்லிங்கைஹி சொல்றச்சே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். உபக்ரமாதி ஷட்லிங்கைஹி வேதாந்தானாம் தாத்பர்ய நிச்சயா ஸ்ரவணம். உபக்ரமாதி ஷட்லிங்கைஹி வேதாந்தானாம் தாத்பர்ய நிச்சயா ஸ்ரவணம். புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரியலைன்னா உபக்ரம உபசம்ஹார அபியாச அபூர்வதா பலம்னு சொல்லப்படுற 6 லிங்கங்கள் மூலமாக வேதாந்தத்தினுடைய தாத்பர்யத்தை கிரகிக்கிறது, தாத்பர்யத்தை நிர்ணயம் செய்வது, இதுதான் தாத்பர்யம் என்று நிச்சயம் செய்து அதை உட்கிரகிப்பது, சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் மூலமாக செய்வது. தனியாக செய்யலாமா? இம்ப்ளைடு ஒரு டீச்சர், ஒரு சம்பிரதாய ஆச்சாரியா மூலமாக செய்வது. அதற்கு பேர் ஸ்ரவணம். ஸோ கிராஸ்பிங் த சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் வேதாந்தா எப்படி? த்ரூ சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ். ஏன்னா ஷட்லிங்கைங்கிறது சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ். சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் வேதாந்தாவை கிராஸ்ப் பண்ணுறது த்ரூ சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ். எப்படி? வித் த ஹெல்ப் ஆஃப் அ காம்பிட்டன்ட் டீச்சர். தட் இஸ் கால்ட் ஸ்ரவணம். சரியா? சரி, இப்போதும் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன்ல, சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் இன்வால்வ்ட். முறையான பகுப்பாய்வின் மூலமாக, தமிழில் சொல்லணும்னா முறையான பகுப்பாய்வின் மூலமாக வேதாந்தத்தினுடைய மையக்கருத்தை உட்கிரகிப்பது இல்லையா? அப்போ முறையான பகுப்பாய்வு, சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அனலைஸ் பண்ணணும்? அதை ப்ரீவியஸ் சென்டென்ஸ்லேருந்து ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறதுனால அந்த ஆத்மாவா அரே இருக்குல்ல, நீங்கள் மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாஸ், இந்த ஆத்மாவா அரேயை எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எப்படி? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா, ஆத்மாவா அரே மந்தவ்யா, ஆத்மாவா அரே நிதித்தியாசித்தவ்யா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எது இப்போ ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா? ஸோ ஸ்ரோதவ்யானா ஸ்ரவணம்னு பார்த்தோம். ஸ்ரவணம்னா சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ். எதை அனலைஸ் பண்ணும்? ஆத்மாவை அனலைஸ் பண்ணும். ஒன் ஹேஸ் டு அனலைஸ் ஆத்மா.
சரி, ஒன்றுத்தை அனலைஸ் பண்ணணும்னா இப்போ வந்து ஹியூமன் செல்லை அனலைஸ் பண்ணணும்னா எப்படி அனலைஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் வேணும் இல்லையா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இல்லையா. ஸோ தேர் ஹேஸ் டு பி அ மீன்ஸ். எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்தை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிஸ்கோப் வேணும். அந்த மாதிரி இருக்கச்சே ஆத்மாவை அனலைஸ் பண்ணணும்னா எது இன்ஸ்ட்ருமெண்ட்டு? எஸ். ஸோ ஆத்மா இஸ் நாட் அவைலபிள் ஃபார் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷாதி பிரமாணத்தின் மூலமாக டெலிஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ வில் ஹாவ் நோ ஸ்கோப் இல்லையா. ஆத்மா விஷயத்தில் கண்ணு காது வச்சு நீ ஆத்மாவை அனலைஸ் பண்ண முடியாது. சப்த பிரவிற்த்தி நிமித்தானி படித்தோம் இல்லையா. ஸோ பிரத்யக்ஷ இந்திரிய விஷயத்வாத் அவிஷயத்வாத் பிரத்யக்ஷ பிரமாணேன ஆத்மா ஸ்ரோதும் ந சக்கியதே. பிரத்யக்ஷ இந்திரிய அவிஷயத்வாத், பிரத்யக்ஷ இந்திரியங்களுக்கு விஷயமாக இல்லாத காரணத்தினால் பிரத்யக்ஷ பிரமாணேன, பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாக, பிரத்யக்ஷ பிரமாணேன ஆத்மா ஸ்ரோதும் ந சக்கியதே, ஆத்மாவை காதால கேட்க முடியாது. ஆத்ம விசார, தேர்ஃபோர் என்ன அர்த்தம்? ஆத்மா விசார யோக்யோ ந பவதி. பிரத்யக்ஷ பிரமாணேன விசார யோக்யோ ந பவதி இல்லையா. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் விசாரத்திற்கு உட்பட்டதாக ஆக முடியாது ஆத்மா. அப்போ ஆத்மாவை சரி பிரத்யக்ஷ பிரமாணத்தினால விசாரம் பண்ண முடியாது. கண்ணு காது மூக்கு வச்சு ஆத்மாவை விசாரம் பண்ண முடியாதுன்னு நான் என்ன பண்ணுறேன்? க்ளோஸ் எவ்ரி திங், மெடிடேஷன், ஏதாவது ஒரு கார்னர், ஏதாவது ஒரு மலைக்கு மேலே உட்காந்து ஹூ ஆம் ஐ விசாரம் பண்ணலாமா? கோ டீப் இன்டு யுவர் மைண்ட், டீப் இன்டு யுவர் மைண்ட், அப்படி விசாரம் பண்ணலாமா? அதுவும் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது? பிகாஸ் ஆத்மா இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த மைண்ட் ஆர் இன்டெலெக்ட் ஆல்சோ. ஆத்மா தர்க்கத்துக்கான, அங்கேயும் போய் அனலைஸ் பண்ணுவேன்னா எதை வச்சு அனலைஸ் பண்ணுவேன்? தர்க்கத்தை வச்சா? ஆத்மா இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் மைண்ட் ஆர் இன்டெலெக்ட். ஆத்மா இஸ் தர்க்க அதீதா. ஸோ மைண்டு இன்டெலெக்டில் உன்னுடைய லாஜிக்கை வச்சு, ரீசனிங்கை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது ஆத்மாவை. நைஷா தர்க்கேண மதிராபனேயா இதி உக்தத்வாத் கட்டோபனிஷத். ஸோ மெடிடேட் பண்ணலாமா? தட் வில் நாட் ஒர்க்கு. லாஜிக்கல் அனாலிசிஸ் தட் வில் நாட் ஒர்க்கு. பர்செப்ஷன் வில் நாட் ஒர்க்கு. ஏதாவது லெபார்டரியில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வில் நாட் ஒர்க்கு. ஏன் வில் நாட் ஒர்க்கு அப்படின்னா, ஏன்னா ஆத்மாக்கான ஒரு மீன்ஸ் இருக்குது. அந்த மீன்ஸ் இதெல்லாம் கிடையாது. மெடிடேஷன் கிடையாது, லாஜிக் கிடையாது, பர்செப்ஷன் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. சயின்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது ஆத்மா விஷயத்தில் இல்லையா. ஸோ ஆத்மாவுக்கு ஆத்மாவோட மீன்ஸ் மூலமாக தான் விசாரம் பண்ண முடியும். நவ் த கொஸ்டின் இஸ், கேன ஆத்மா ஸ்ரோதவ்யா? எப்படி ஆத்மா ஸ்ரோதவ்யா ஆக முடியும்? அப்போது விசாரணம் செய்யக்கூடியதாக இருக்க முடியும். ஆன்சர் என்ன? வேதாந்த சப்த பிரமாணேன ஆத்மா ஸ்ரோதவ்யா. வேதாந்த சப்த பிரமாணேன, வேதாந்த சப்த பிரமாணத்தினால் ஆத்மா அறியப்படுகிறது. ஸோ செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது, ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது எது மூலமாக? த்ரூ வேதாந்திக் என்கொயரி, சப்த பிரமாண விசாரம் மூலமாக மாத்திரமே. சரியா? ஸோ உபனிஷத் பிரமாணத்தை ஓரமாக வச்சுட்டு, உபனிஷத் பிரமாணத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒருத்தர் வேதாந்த என்கொயரி பண்ண முடியாது. உபனிஷத் பிரமாணத்தை ஓரமாக வச்சுட்டு ஆத்ம விசாரத்தை ஒருவன் செய்ய முடியாது. ஸோ ஆத்ம விசாரம் பண்ணுன்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்? வேதாந்த விசாரம் தான். The more we analyze Vedanta Vakyam, actually we are analyzing the self.
வேதாந்த வாக்கியத்தை அனலைஸ் பண்ணுறது என்ன பண்ணுறேன், நான் செல்ஃப் என்கொயரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வேதாந்த என்கொயரி ஏதோ ஒரு இன்டலெக்சுவல் என்ன சொல்கிறது எக்ஸசைஸோ சில பேர் அதில் சொல்லுவா வேதாந்தா இஸ் அன் இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் கூடாது இல்லையா. ஸோ தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேதாந்தம் இருக்குன்னாக்க அப்போ ஐ ஹாவ் அ தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த செல்ஃப், ஆஃப் மை செல்ஃப் இல்லையா. ஸோ வேதாந்திக் என்கொயரி அப்படிங்கிறது புறமுகமாக இருக்கும் ஒரு செயல் அல்ல, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சியூட் இல்லை. ஆனால் என்னவோ வெளியில் தான் புக்கை பார்த்துட்டு தேடின்னு இருக்கேன். எங்கே தேடின்னு இருக்கேன், என்ன தான் பேஜாக எழுதின்னு இருக்கேன். என்ன எழுதின்னு இருக்கேன், என்னோட பயோகிராஃபியை தான் இல்லையா. ஸோ அதுதான் இந்த டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கேன். நீ என்ன எழுதின்னு இருக்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதின்னு இருக்கேன், அவ்வளோதான். பாஷை வேறு, அவ்வளவுதான். என் கையில் எழுதுகிறேன், தட்ஸ் ஆல் இல்லையா. ஸோ சீமிங்லி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஏதோ பண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கே விழிஞ்சு ஆக்சுவலி நான் பண்ணுறது என்ன, செல்ஃப் என்கொயரி. கண்ணாடியை பார்க்குற மாதிரி வெளியில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நான் என்ன தான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. அண்டு சரியாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், கண்ணாடி என்னன்னா தொடர்ந்து துடைக்கணும். சரியாக பார்க்கணுன்னா என்ன துடைக்க வேண்டாம், கண்ணாடியை துடைக்கணும் இல்லையா. ஒன்றை சரியாக பார்க்கணுன்னு எதுக்கு கண்ணாடியை துடைக்கிற இல்லையா. அந்த மாதிரி தான் த மோர் ஒன்றை தெரிஞ்சுக்கணும்னு எதுக்காக நீ இப்படி விழுந்து சாஸ்திரம் படிக்கிற, கண்ணாடியை துடைக்கிற மாதிரி தான் இல்லையா. ஸோ த மோர் ஐ ரப் த மோர் கிளியர் ஐ see myself in the mirror. அதே மாதிரி தான் த மோர் ஐ ரப் இஸ் ஃபார் மோர் கிளாரிட்டி. இன்னும் விசாரம் பண்ண இட் இஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா. இட் இஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம். த கிளியரர் த மிரர் த கிளியரர் த விஷன் அப்படிங்கிற மாதிரி த கிளியரர் த விசாரா, த மோர் கிளாரிட்டி த்ரூ விசாரா, த மோர் கிளியரர் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நான் அனலைஸ் பண்ணுறச்சே அதோட தரோ அனாலிசிஸ், அந்த அனாலிசிஸ் லாங்குவேஜ் அனாலிசிஸாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த அனுமான வாக்கியத்தை சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு அனுமான வாக்கியம், அது என்னவோ தலையும் புரிய மாட்டேங்குது காலும் புரிய மாட்டேங்குது, எழுதிக்கிறதுக்குள்ளே பாதி விட்டு போய்டுறது, சமஸ்கிருதத்தில் வேறு சொல்கிறேன். அப்புறம் சில சமயம் நீங்கள் 3 லாங்குவேஜில் சொல்கிறேன், அது ஒரு சில சமயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில சமயம் அதுவே உபதிரகமாக இருக்குது இல்லை. பாதி சென்டென்ஸோட 3 பார்ட்டு 3 லாங்குவேஜில். அப்புறம் நம்ம சமஸ்கிருதத்தை இங்கிலீஷ் எழுதுவோம், சமஸ்கிருதத்தை தமிழ் எழுதுவோம், தமிழை இங்கிலீஷில் எழுதுவோம், சில சமயம் தமிழையே சன்ஸ்கிரிட்டில் எழுத ஆரம்பிப்போம். அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல. கடகடன்னு எழுதிருச்சே கண்ணா பின்னான்னு என்னெல்லாம் வரும் இல்லையா. அதனால் ஸோ வாட் எவர் அனாலிசிஸ் வி டூ, லாங்குவேஜ் அனாலிசிஸ், தர்க்க அனாலிசிஸ், இதெல்லாம் என்னது அப்படின்னா ரப்பிங் த மிரர். ஸோ கிளியராக வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக இட் இஸ் லைக் ரப்பிங் த மிரர். தேர்ஃபோர் ஸ்ரவணம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆத்மஸ்ரவணம் என்னது, வேதாந்த ஸ்ரவணம் தான் ஆத்மஸ்ரவணம். தேர்ஃபோர் ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா, ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா அப்படின்னு சொன்னால் வேதாந்த துவாரா ஸ்ரோதவ்யா, வேதாந்த துவாரா ஸ்ரோதவ்யா ஆர் வேதாந்த ஸ்ரோதவ்யா. இந்த வேதாந்த ஸ்ரவணம் இருக்கு இல்லையா, வேதாந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறதுனால என்ன ஏற்படுறது, அஜ்ஞான நிவிருத்தி ஏற்படுறது. அஜ்ஞான நிவிருத்தி எதை பற்றிய அஜ்ஞானம், ஆத்ம அஜ்ஞானத்தினுடைய நிவிருத்தி ஏற்படுகிறது. என்ன நிவிருத்தி ஏற்பட்டது உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுண்டேள், என்ன தெரிஞ்சுன்றதை மாற்றி கரெக்ட் பண்ணி புரிஞ்சுண்டேள், என்ன அஜ்ஞானம் போச்சு. நான் என்னை பற்றி துக்க ரூபம்னு நினச்சிட்டு இருந்தேன். நானா, அது வேற ஒரு பாஷை சொல்லுவேன், நான் பொண்ணா பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா நாட் சம்திங் டு செலிப்ரேட் ஆர் என்ஜாய், ஒண்டர்ஃபுல்னு சொல்கிற ஏதோ இருக்குது இல்லையா. சில சமயம் சகிக்காமல் இருக்குங்கிறது அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லுவாள், நான் பொண்ணா பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ நான் என்னை பற்றி என்ன எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, நான் ஒரு துக்க ரூபமாக என்னை கருதி கொண்டிருந்தேன். ஃபண்டமெண்டல் ப்ரிமைஸ் ஆஃப் மை செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டலி ஐ எம் மிசரபிள், அவ்வளவுதான் இல்லையா.
அப்புறம் என்ன, நான் நிறைய விஷயத்தை நாட வேண்டும். எதற்கு? ஆனந்தத்தை சேகரிப்பதற்காக. இப்போ என்கிட்ட ஆனந்தம் இல்லை, நிறைய விஷயத்தை அடைவதன் மூலமாக ஐ ஸ்டார்ட் கேதரிங் ஆனந்தா. இல்லையா? ஸோ எவ்ரி ஸ்மால் ஆக்டிவிட்டியிலேருந்து பிக் ஆக்டிவிட்டி வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ப்ரிமைஸ் தான் எல்லாமே. இல்லையா? ஸோ எனக்கு ஆனந்த பிராப்தி வேண்டும். ஐ வாண்ட் ஆனந்தா, ஐ வாண்ட் ஆனந்தா, ஐ வாண்ட் ஆனந்தா. இதுதான் எவ்ரி ஆக்டிவிட்டி. இல்லையா? அண்ட் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் நோஷன் விச் இஸ் தேர். ஃபண்டமெண்டல் தான் அடிப்படையாக இருந்துருக்கு. இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். என்ன டேக்கன் ஃபார் கிராண்டட்? தட் ஐ ஆம் துக்க ரூபம். அதனால் ஸோ புள்ள வந்து வைஃப் பக்கத்தில் இருந்தானா எனக்கு வந்து சந்தோஷம். பையன் என்கிட்ட இருக்கணும், என் கூட பேசிகிட்டே இருக்கணும். திரும்ப ஒரு மாமி கேம்புக்கே வரமாட்டேன்ட்டா. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடணுமா? அவருக்கு என்ன, இல்லைன்னா முடியாதுச்சு. கிளாஸுக்கும் வருதில்லை, கேம்புக்கும் வருதில்லை. வை? சேவா, ஹஸ்பண்டுக்கு சேவா. அதனால் சரி ஹஸ்பண்டையும் கூட்டின்னு வாங்க. அவர் வரமாட்டார் ஜி. அவர் யாருக்கு சேவா? ஆஃபீஸ்க்கு சேவா. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எப்போ? ஆஃபீஸில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஜி இவர் ஆஃபீஸில். ஓ, சொன்ன விஷயத்திலிருந்து சொல்லாத விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ அகம் துக்க ரூபா அஸ்மி. அண்ட் எனக்கு என்ன, எனக்கு வெளியிலேருந்து கண்டிஷன் தேவை. எதுக்கு? என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு. என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு செட்டப் இருந்துகிட்டே இருக்கணும்ப்பா. இல்லையா? ஐ ரிக்வயர் கண்டிஷன்ஸ் அவுட் சைட் டு கீப் மீ ஹாப்பி. டு என்ன குஜால் படுத்துகிட்டே இருக்கணும். அதனால் ஏன்னா ஃபண்டமெண்டல் நோஷன் என்ன? ஐ ஆம் துக்கி. என்னை சும்மா விட்டால் நான் துக்கமாக தான் இருப்பேன், என்னை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கோம். இல்லையா? ஸோ இதற்கு பெயர் அத்தியாச, அஜ்ஞானா. தாதிருஷ அத்தியாசஸ்ய அஜ்ஞானஸ்ய நிவர்த்திஹி. என்ன கிடைக்கிறது? எனக்கு எதுவுமே தேவையில்லையே, வெளியில் எதுவும் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவையில்லை. அப்போ வெளியில் இருக்கிற விஷயம்லாம் உனக்கு எதுவுமே தேவை இல்லையா? ஐ நீட் திங்ஸ் அரவுண்ட் மீ டு லிவ், நாட் டு பி ஹாப்பி. சரியா? இப்போ வீடு இல்லாமல் போயேன், வெளியில் போயேன், உனக்கு தேவையில்லைன்னா எதுக்கு தேவையில்லை? வாழறதுக்கு தேவை. என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது தேவையில்லை. சரியா? ஐ ஆம் நாட் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் மை ஹவுஸ். ஐ ஆம் நாட் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் த கார். ஐ ஆம் நாட் ஈவன் ஹாப்பி பிகாஸ் ஆஃப், எப்படி இல்லை, ஐ ஆம் நாட் ஹாப்பி ஈவன் பிகாஸ் ஆஃப் மை சன். இல்லை, ஐ ஆம் ஹாப்பி பிகாஸ் ஐ ஆம். தட்ஸ் ஆல். இல்லையா? ஸோ டு பி ஹாப்பி, டு பி ஃபுல், டு பி கம்ப்ளீட். எனக்கு உலகத்தில் இருக்கிற எந்த விஷயமும் தேவையில்லை. அதெல்லாம் இருக்கட்டும், இல்லாமல் கூட இருக்கட்டும். ஐ வில் ஸ்டில் ரிமெயின் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். இதுதான் ஸ்ரவண சாதனா. இதை அடைவது எது மூலமாக? ஸ்ரவணம் மூலமாக, ஸ்ரவணங்கிற சாதனா மூலமாக. அடுத்தது என்ன? மனனம். மனனம்னா என்ன? ஆச்சாரியார் சொல்றார், யுக்திஹி சிந்தனம். யுக்திஹி சிந்தனம் இஸ் மனனம். இதுவரைக்கும் படித்ததை, ஸ்ரவணத்தின் மூலமாக படித்ததை கொரோபரேட் பண்ணுறது. அந்த விஷயத்தில் ஏதேனும் எனக்கு புரிதலில் வந்து சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. ஸோ பெனிஃபிட் ஆஃப் திஸ் லாஜிக்கல் அனாலிசிஸ் என்னது? சம்சய நிவர்த்தி. எனக்கு இருக்கிற சந்தேகம் தீருகிறது. ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ், ரிமூவல் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள் இன் த ஃபார்ம் ஆஃப் டவுட். எதற்கு? நாலெட்ஜை வந்து இன்னும் நன்னா உட்கிரகிக்கிறதுக்காக, அசிமுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ பேசிக் டீச்சிங் என்னது? பிரம்ம சத்தியம், ஜெகன்மித்யா. எல்லா தார்ஷனிக்காளுக்கும் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பா. என்ன? பிரம்ம சத்தியம் அக்செப்ட் பண்ணிப்பா. நோ ப்ராப்ளம். துவைத்தி, விசிஷ்டாத்வைத்தி, எவ்ரிபடி அக்செப்ட்ஸ் பிரம்ம சத்தியம். எஸ், பிரம்ம சத்தியம். ஜெகன்மித்யா, நோபடி வில் அக்செப்ட். அத்வைத்தி மட்டும்தான். ஏன்னா இந்த இன்டலெக்ட் வில் ரைஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எப்படி சொல்கிற இந்த வேர்ல்டு அன்ரியல்னு? ஆனால் பார்க்குறேன், என்ன வேர்ல்டை பார்க்குறேன், சாலிடாக கண்ணு முன்னாடி இருக்கே, பார்த்துட்டு இருக்கேனே, அனுபவிச்சுட்டு இருக்கேனே. இட் இஸ் அவைலபிள் ஃபார் மை சென்சஸ், அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன். அண்ட் என்னுடைய டெய்லி வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே, அஃபெக்ட் பண்ணுறதே, பாசிட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நெகட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது.
இல்லையா? இதற்கு பேரு அர்த்த கிரியாகாரின்னு பேரு. அர்த்த கிரியாகாரி. எனக்கு யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கு, அது மூலமா, ஜகத்து மூலமா யூட்டிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு சுகம் கொடுக்கறது, துக்கம் கொடுக்கறது. அப்படி இருக்கும் பொழுது when this world is capable of affecting me, influencing me, அப்படி இருக்கறச்சே ஒரு அப்போ ஒரு அத்வைத்தியா நீ இருக்கன்னா, பசிக்கிறச்சே என்ன பண்ற? ஆத்மா கிட்ட போறியா, சாப்பாடு கிட்ட போறியா? சாப்பாடு தான் ஜி. பசிக்கிறச்சே only ஆத்மா விசாரம். why you need சாப்பாடு? we will have 6 classes today அப்படின்னா ஐயோ ஜி இல்லையா? ஸோ அத்வைத்தியா இருந்தாலும் கூட பசிச்சா எங்கே போகிற? சாப்பாடு கிட்ட தானே போகிற. ஸோ ஃபுட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் யுவர் ஹங்கர். பிரயோஜனம் இருக்கே. எப்படி இல்லைன்னு சொல்கிற? ஃபுட் அன்ரியல்ங்கிறியா? அப்போ நீ ஆர் யூ சேயிங் ஃபுட் இஸ் அன்ரியல் இல்லையா? ஸோ ஃபுட் அன்ரியல்னு சொல்ல முடியுமா? ஃபீவர் கொதிக்கிறச்சே டோலோ 650 அன்ரியல்னு சொல்கிறல, டாக்டர் அன்ரியலா இல்லையா? ஸோ எப்படி இதெல்லாம் அன்ரியல்? ஜெகன் மித்யா, ஹவு டு யூ சே? இல்லை ஜெகன் மித்யா எக்ஸெப்டிங் ஃபுட்டு, வாட்டர் இல்லையா? ஸோ ஜெகன் மித்யான்னு சொல்லும் பொழுது ரொம்ப வருஷம் படிச்சிருந்தா கூட என்ன ஆகும்? கொஞ்சம் சந்தேகம் வரும். சான்சஸ் நிறைய இருக்குது. ஆமாம், அந்த இடத்துல வரும்போது ஜகத்து மித்யாவா அப்படின்னு நானும் தான் படிச்சிருக்கேனே ஜெகன் மித்யான்னு. எப்படி இந்த ஜெகத் மித்யா அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறும் இல்லையா? செகண்ட் பார்ட் இது பிரம்ம சத்தியம் ஓகே. ஜெகன் மித்யாலே தடுமாறுறதுன்னா தேர்ட் பார்ட் இம்பாசிபிள். எது? ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. உய்யோ, ரெண்டாவது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், மூணாவது ஆக்செப்டே பண்ண முடியாது. நல்லா இருக்கு ஜி, நோட்ஸ் எல்லாம் அழகாக எழுதி வச்சுருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பாருங்களே நீங்கள், அது வேற. வேதாந்தம் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு கிளாசிஃபிகேஷன். என்ன வேதாந்தத்தை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணோன்னா ஜி, ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃப்னு பார்த்தா அதெல்லாம் ஒர்க் ஆகாது ஜி. கிளாஸில் பேசுகிறதுக்கு, நோட்ஸ் எழுதுறதுக்கு நல்லா இருக்குது, குரூப் டிஸ்கஷன், சம்மரி அதெல்லாம் பண்ணிட்டுறேன். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு இதெல்லாம் ஒத்து வராது ஜி. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் இருக்கிறவா கூட there are some people who say Advaita, why have you taken Advaita for your studies? It's wonderful. ரொம்ப அந்த லாஜிக் அண்ட் எவ்ரி திங் இட் இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைங். அத்வைத்தம் படிக்கிறச்சே, அதை அனலைஸ் பண்ணுறச்சே, அதை எழுதுறச்சே, ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறச்சே, அதுவும் அந்த பேப்பரை அக்செப்ட் ஆகிறச்சே. இதில் அத்வைத்தத்தில் சரியா? ஸோ வாழ்க்கையோட பர்பஸ்ன்னு வரச்சே, ஐ வில் ஸ்ட்ரைக் அ டீல் வித் பகவான். என்ன, நீ தான் என்னை காப்பாற்றணும் பகவானே. அத்வைத்தா பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ஐ ஆம் ஸ்மால், I am inferior, you only have to bless me. I am helpless. Transactionல ஆனால் என்னது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரஹான்னு பேப்பர் சப்மிஷன் இல்லையா? therefore extremely difficult to accept I am Brahman. ஏன்னா ஆக்செப்டிங் இட் அப்படின்னு சொன்னாக்க, அது ஃபேக்டை நான் ஆக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க எப்போ ஆக்செப்ட் பண்ணலாம் जी? आई विल एक्सेप्ट इट एवरी मंडे जी. सोमवार महादेव के लिए आई विल एक्सेप्ट इट मंडे. और ट्यूसडे, वेडनेसडे, थर्सडे, फ्राइडे आई एम अद्वैती. मंडे ट्यूसडे आई एम द्वैती. वेडनेसडे विशिष्टाद्वैती இல்லையா? थर्सडे साईबाबा जी. இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே சார்வாக்கா இல்லையா? அதனால் இப்படி பண்ணால் அதுக்கு பேர் ஆக்செப்டன்ஸா? Accepting Advaita means I have to accept it at all times. இல்லையா? Accepting something as a fact na, when do you accept something as a fact? All time, at any time that is fact. இல்லையா? And it should be steadily accepted. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் I accept it. நான் எந்த மூடில் இருந்தாலும் I accept it. இல்லையா? sun is hot only. இல்லையா? எந்த மூடில், நீங்கள் எந்த மூடில் இருக்கிறச்சே சன்னு ஹாட்டு, நான் எந்த மூடில் இருந்தால் என்ன இல்லையா? நான் எந்த மூடில் இருந்தாலும் அத்வைத்தம் தான் சத்தியம் இல்லையா?
ஸோ ஐ ஷுட் ஆக்செப்ட் இட் ஸ்டெடிலி, நாட் ஸ்டடிலி. அந்த யூனிவர்சிட்டி பேப்பர் மாதிரி இல்லை இல்லையா? படிக்கிறதுக்காக அத்வைத்தம், மற்ற டைம்லாம் வந்து துவைத்தம், இன்ஃபேக்ட் சாருவாக்கா அப்படின்னா அது வந்து நாட் அக்செப்டிங் இல்லையா? ஸோ இன்டலெக்ட் வந்து இட் டசன்ட் அக்செப்ட். ஏன் அக்செப்ட் பண்ணுறதில்ல இன்டலெக்ட்? ஏன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது இன்டலெக்ட்டுக்கு. இன்டலெக்ட் கன்வின்ஸ் ஆகலை. ஹவு டு யூ சே ஐ ஆம் இன்ஃபினிட்? ஹவு டு யூ சே ஐ ஆம் இன்ஃபினிட்? ஸோ இன்டலெக்ட் ரைஸ் பண்ணுற கொஸ்டின் இஸ் அ வெரி வெரி பிக் ஆப்ஸ்டக்கிள் வேதாந்தத்தை அசிமுலேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா புத்தியில் தான் அதை கிரகிச்சு தாரணை பண்ண முடியும். அந்த புத்தியில் ஆப்ஸ்டக்கிள் இருக்குது, ரோட் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, அவசியம் இருக்குது. ஸோ ரிமூவிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அட் தி இன்டலெக்சுவல் லெவல், அதற்கு பேர் மனனம். இன்டலெக்ட் லெவலில் இருக்கிற எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸும் ரிமூவ் பண்ணப்பட வேண்டும். சம்சய நிவர்த்திகி. ஸோ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எப்போல்லாம் அகம் பிரம்மாஸ்மி, கிளாஸ்லலாம் டெஃபினெட்லி அகம் பிரம்மாஸ்மி. அப்புறம் நான் வந்து ப்ராப்ளமில் இருக்கிறச்சே அப்போவும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்துடுத்துனா அதுதான் மனனத்தினுடைய பெனிஃபிட், சம்சய நிவர்த்தி. சரியா? அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஆச்சாரியார் சொல்கிறார், நிர்விசிகித்சே, நிர்விசிகித்சே அல்லது நிஸ்சம்சயே அர்த்தே மனசஹா ஸ்தாபனம். நிர்விசிகித்சே அல்லது நிஸ்சம்சயே அர்த்தே மனசஹா ஸ்தாபனம். எந்த ஒரு ஞானத்தை ஸ்ரவணத்தினால் கிரகித்து மனனத்தினால சம்சய நிவர்த்தி ஆக்கப்பட்டதோ அந்த நிஸ்சம்சய ஞானத்தை மனதில் ஊற வைக்கிறது, மனதிலே நிலைத்தபடி வைத்திருப்பது. dwelling upon the teaching which is free from doubts, all doubts. அந்த doubtless teaching received through shravanam and mananam இல்லையா? that doubtless teaching received through shravanam and mananam, அதை மனசில் அப்படியே குவைட்டாக உட்காத்தி வச்சுக்கிறது, மறந்து போய்டுறது இல்லை, அதையே சிந்தனை பண்ணுறது, டுவெல்லிங் அப்பான் இட், குவைட்டாக அதுலேயே டுவெல் பண்ணுறது. ரெகுலராக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த டவுட்லெஸ் டீச்சிங்கை விசாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிதித்தியாசனத்தில் லாஜிக்கல் அனாலிசிஸ் உண்டா? ரீசனிங் இன்வால்வ்டா? த குட் நியூஸ் இஸ் இந்த லாஜிக்கல் அனாலிசிஸோ ரீசனிங்கோ கிடையாது. அப்பாடா, பட் ஏன்ச்சி கிடையாது? ஏன்னா லாஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணலன்னா நீங்கள் மனனம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால் நிதித்தியாசனம்னா அதில் லாஜிக்கல் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசன மாசனஹா அப்படின்னு எங்கே வேணால் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் இன் லாஜிக்கல் அனாலிசிஸ், கண்ணை மூடிண்டு லாஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடனா நீங்கள் மனனம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதே ரீசனிங் இல்லாமல் ஆத்ம சிந்தனத்தில் இருந்தேன்னா அது நிதித்தியாசனம். ஸோ நிதித்தியாசனம் எப்போ பண்ணலான்னா, ஐ ஷுட் பி கன்வின்ஸ்ட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஐ ஆம் பிரம்மன். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஐ வாஸ், ஐ ஆம் அண்ட் ஐ எவர் வில் ரிமெயின் பிரம்மன். ஐ எவர் வில் ரிமெயின் ஃப்ரீ. ஸோ நிதித்தியாசனத்தில் உட்காரும் பொழுதே, எதுக்கு உட்காடுறோம் நிதித்தியாசனத்தில்? நிதித்தியாசனம் பண்ணால் மோட்சம் வருங்கிறதுக்காக இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மோக்ஷா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிதித்தியாசனமே இல்லையா? ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோக்ஷா, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி நியூ ஃபீலிங். ஏதோ எனக்கு புதுசாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வரும், மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நிதித்தியாசனமில் உட்காரல. மோக்ஷா வரவும் போகிறது இல்லை, வரவும் வராது மோக்ஷா. ஏன் வராது? ஏற்கனவே இருக்கிற விஷயம் எப்படி வரும் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கம் த்ரூ எனி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனி நியூ நாலேஜ். ஏன்னா மோக்ஷா இஸ் மை வெரி நேச்சர். நிதித்தியாசனத்தில், நிதித்தியாசனம் இஸ் நாட் ஃபார் ரிமூவிங் டவுட்ஸ், இட் இஸ் நாட் ஃபார் லாஜிக்கல் அனாலிசிஸ். பட் எதுக்காக
அப்படின்னா விபரீத பாவனா நிவர்த்திஹி. விபரீத பாவனா நிவர்த்திஹி, ஹேபிச்சுவல் மென்டல் ப்ராப்ளம்ஸ். இது மாதிரி காம, குரோத, லோப, மோக, மத, மாஸ்டர்ய, இந்த மாதிரி இருக்கிற ஹேபிச்சுவலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் விவேக சூடாமணியில் இது டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த டீச்சிங்கில் நான் டுவெல் பண்ணி என்ன எய்ம், டுவெல் பண்ணுறதோட எய்ம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸை நீக்கிறது, இல்லை அந்த ஆப்ஸ்டக்கிளோட வீரியத்தை சஃபிஷியண்ட்டாக குறைக்கிறது. ஸோ இந்த எமோஷ்னல் ஆப்ஸ்டக்கிள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அது வந்து ரொம்ப நாளாக மனசில் வந்து ஏதோ ஒரு பாதிப்புனால சில விதமான ஹேட்டாக இருக்கலாம், இல்லை சில விதமான ஹர்ட்டாக கூட இருக்கலாம். யாரோ என்கிட்ட சின்ன வயசில் அந்த மாதிரி நடந்துட்டதுனால ஐ கேரி தட் கைண்ட் ஆஃப் அ ஹர்ட் ஆர் அ ஹேட் கண்டினியூஸ்லி ஃப்ரம் சைல்டுஹுட். என்ன ஒருத்தர் அந்த மாதிரி நடத்திருப்பா, அதனால நானும் அடுத்த வாழை அந்த மாதிரி பார்க்குறதோ, அந்த மாதிரி நடத்துறதோ, அல்ல அவளை பற்றி அந்த மாதிரி சிந்திக்கிறதோ இருக்கு இல்லையா. ஸோ அந்த மைண்டுக்கு வந்து அப்படி இருக்கும் பொழுது, அந்த மைண்டு ஸ்ரவண மனனத்தினால ஞானத்தை பூர்ணமாக கிரகித்தாலும் அந்த ஆனந்தா வில் ஒன்லி பி அ ரிலேட்டிவ் ஆனந்தா இல்லையா. ஏன்னா மைண்ட் இஸ் என்ஜாயிங் அ ரிலேட்டிவ், என்ன சொல்கிறது, mind cannot have absolute ஆனந்தா until mind is free from obstacles. obstacle இருக்கிற வரைக்கும் அப்சல்யூட் ஆனந்தத்தை ஓனப் பண்ணிக்க முடியாதே இல்லையா. அதனால் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, நாலெட்ஜை எமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இந்த விபரீத பாவனாவெல்லாம் நிவர்த்தி பண்ணி, எலிமினேட் பண்ணி, விபரீத பாவனானா ஹேபிச்சுவல் எமோஷ்னல் ப்ராப்ளம் ஆர் ஹேபிச்சுவல் நோஷ்னல் ப்ராப்ளம். ஸோ இதை எப்போ பண்ணலாம், இதற்கு எந்த காலம் உகந்தது? மகர ராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் உகந்தது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என்ன. ஸோ இட் இஸ் நாட் அன் எக்ஸசைஸ் டு பி டன் அட் அ பர்டிகுலர் டைம். ஆனால் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் உட்காந்துட்டா இன்னியோட நிதித்தியாசனம் ஓவர் ஜி, கம்ப்ளீட் நிதித்தியாசனம் ஃபார் டுடே இல்லையா. ஸோ நிதித்தியாசனம்னா ஏதோ ஒரு டைமில் பண்ணுற எக்ஸசைஸ் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக அலர்ட்டாக என் மனசை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். டிரான்சாக்ஷனில் என் பர்சனாலிட்டியை நான் என்ன வாட்ச் பண்ணோம், பார்த்தியா அவள் எப்படி பண்ணா பார்த்தியான்னு அவளை வாட்ச் பண்ணுறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. டு லிவ் அலர்ட்லி இந்த சொசைட்டி அதுவும் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. பட் ஐ ஷுட் பி வாட்சிங் மை பர்சனாலிட்டி இன்னும் விஜிலண்ட்லி இல்லையா. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மைண்டு வந்து அப்படி போகிறது இப்படி இறங்கு, இப்படி போகிறது இப்படி இறங்குறது இல்லை, அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இந்த ஞானத்தினுடைய லைட்டில் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வர அதெல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் விபரீத பாவனா நிவர்த்திகி. மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால், மனனம் வந்து இன்டெலெக்சுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறது, நிதித்தியாசனம் எமோஷ்னல் ஆப்ஸ்டக்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறது. என்ன யார் முழிச்சுட்டு இருக்காளோ அங்கேருந்தெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் வரும் சரியா. சிரவணம் எதை ரிமூவ் பண்ணுறது, அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணுறது. எல்லாரையும் எழுப்பி விட்டேன்னு நினைக்கிறேன் சரி. ஸோ சங்கரர் வந்து அவரோட கமெண்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த மூணுத்தில் எது இம்பார்ட்டண்ட், மூணுமே இம்பார்ட்டண்ட். ஸோ எது இம்பார்ட்டண்ட் எது அன்இம்பார்ட்டண்ட், எது ஒன்றை ஸ்லிப் பண்ணலாம். ஜி இந்த 3 கொஸ்டின் இருக்குல்ல ஜி, சிரவண மனன நிதித்தியாசனா, ஆன்சர் எனி 2 ஜி இல்லை all 3 compulsory questions இல்லையா. all 3 are important. நது ஸ்ரவண மாத்திரேன ஸ்ரவண மனன நிதித்தியாசனைஹி திரஷ்டவ்யா. ஸ்ரவண மாத்திரேன திரஷ்டவ்யா கிடையாது, ஸ்ரவண மனன நிதித்தியாசனைஹி, அப்படித்தான் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. 3 சாதனையும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா 3 சாதனையோட ரோல்ஸில் வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். சிலர் வந்து ஸ்ரவணம் வந்து பரோட்ச ஞானத்தை கொடுக்கும், அது வந்து நிதித்தியாசனம் பண்ணப்புறம் தான் அது அபரோக்ஷ ஞானமாகும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறார்.
ஏன்னா மெடிடேஷன் தான் டைரக்ட் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு மெடிடேஷனில். ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜை கொடுக்கறது. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பா. அதாவது ஒருத்தர் உங்ககிட்ட ஆப்பிளை டிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிளை பற்றி நாலேஜ் வரலாம், ஆனால் அது செகண்ட் ஹேண்ட் நாலேஜ். ஆனால் நீங்கள் ஆப்பிளை வச்சு எப்போ ஆப்பிளை சாப்பிட்றீங்களோ அது ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ். அதே மாதிரி தான் ஆத்மாவை பற்றி நீங்கள் வெறும்னா சாஸ்திர விசாரம், குரு சாஸ்திர விசாரம் மட்டுமே பண்ணிட்டு ஸ்ரவணத்தில் இருக்கச்சே அது செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் இல்லையா. எப்போ நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணி ஆத்மாவை அடையிறீங்களோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறது இல்லை ஆத்மா. இது அவள் சொல்கிறது என்ன, அது ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவள் என்ன சொல்கிறான்னா, தேர்ஃபோர் வேதாந்த ஸ்ரவணம் கிவ்ஸ் இன்டைரக்ட் நாலேஜ். சில பேர் சொல்லுவா வேதாந்த ஸ்ரவணம் கிவ்ஸ் புக் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ். இதெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுற வார்த்தை இல்லையா. ஆனால் நிதித்தியாசனம் எப்படி, டைரக்ட் நாலேஜ். அதனால என்ன பண்ணிடுறா இவ, என்ன பண்ணுறா, ஸ்ரவணத்துக்கு நாலேஜ், ஸ்ரவணத்தினால என்ன கிடைக்கிறது, நாலேஜ் கிடைக்கிறது. நிதித்தியாசனத்தில் தான் என்ன கிடைக்கிறது, ரியலைசேஷன் கிடைக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் அங்கே தான் வருது சரியா. ஸோ நாலேஜுங்கிறது எது, ஸ்ரவணம் ஃபார் நாலேஜ் அண்ட் நிதித்தியாசனம் ஃபார் ரியலைசேஷன் சரியா. நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணிட்டல, நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டலா, ரியலைஸாலஜி பவுன்ஸ் ஆயிடுது செக்கு. பூஜ்ய சுவாமிஜி சொல்லுவார், இஃப் சம்திங் தட் கேன் கெட் ரியலைஸ்ட் இட் இஸ் ஒன்லி யுவர் செக் அப்படின்னு. ஸோ நம்மளோட ஆர்குமெண்ட் அஸ் அத்வைத்தீஸ், நம்மளோட ஆர்குமெண்ட் என்ன, நாட் ட்ரூ. தட் நாலேஜ் இஸ் ஒன்லி த்ரூ ஸ்ரவணம் அண்ட் நிதித்தியாசனத்தில் ரியலைசேஷன். அது எப்படி அவள் எப்படி இந்த சென்ஸில் சொல்கிறா, பரோக்ஷ ஜானம் த்ரூ ஸ்ரவணம், அபரோக்ஷ ஜானம் இஸ் ஒன்லி த்ரூ நிதித்தியாசனம்னு சொல்கிறா இல்லையா. திஸ் வி டோன்ட் அக்செப்ட். Shravanam itself can give aparoksha jnanam. Shravanam itself gives direct knowledge. In fact, Shravanam only should give, nothing else can give. இல்லையா. அதனால ஸ்ரவணத்துக்கு என்ன பேருனா சப்த, அதனால நம்மளுக்கு என்ன பேருனா சப்த அபரோக்ஷ வாதகா. நம்மளுடைய வாதத்துக்கு பேரு சப்த அபரோக்ஷ வாதகா. என்ன வாதம் இது, ஸ்ரவணமே அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும். சப்த அபரோக்ஷ வாதகா. ஸ்ரவணம் அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த பர்சனுக்கு, எந்த பர்சனுக்கு ஸ்ரவணம் அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கலையோ அந்த பர்சனுக்கு மனன நிதித்தியாசனம் கண்டிப்பாக அபரோக்ஷ ஞானம் கொடுக்காது இல்லையா. ஸோ தட் பர்சன் வில் நாட் கெட், இஸ் நாட் கோயிங் டு கெட் அபரோக்ஷ ஜானம் த்ரூ மனனம் அண்ட் நிதித்தியாசனம். இதுலேயே கிடைக்கல, அதில் எப்படி கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, சோயம் தேவதத்தா. எது மாதிரி, சோயம் தேவதத்தா மாதிரி. நீ தேவதத்தாவை கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இருக்க, ஆனால் சின்ன வயசில் பார்த்தது. சின்ன வயசில் முழுன்னு இருந்தான் இல்லையா, ஒல்லியாக இருந்தான், முழுன்னு இருந்தான், ஃபேராக இருந்தான். இப்போ கருத்து போய் பெருத்து போய் ஃபுல்லாக ஸ்கின்னெல்லாம் தொங்கி போய் அதெல்லாம். அதனால் அந்த தேவதத்தா தான் இந்த தேவதத்தா அப்படின்னு முன்னாடி இருக்கிறவா இன்னொருத்தர் சொல்கிறச்சே, அப்போ என்ன ஆயிடுது, இப்போ தேவதத்தாவோடைய ஞானம் பரோட்ச ஞானம் வந்துதா. யா. ஸோ இட் இஸ் யூ நோ தேவதத்தா டைரக்ட்லி இல்லையா. ஸோ யூ கெட் டைரக்ட் நாலேஜ் ஆஃப் தேவதத்தா த்ரூ தோஸ் வேர்ட்ஸ் இல்லையா. அவர் சொன்னதுனால அந்த தேவதத்தா தான் இந்த அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கலாம். ஐ கேன் மேபி டேக் அ மினிட் டு ரெக்கக்னைஸ். பட் ஒன்ஸ் ஐ ரெக்கக்னைஸ் திஸ் தேவதத்தா இஸ் ஒன்லி தட் தேவதத்தா அப்படின்னா அந்த வார்த்தை இட் ஹஸ் கிவன் மீ டைரக்ட் நாலேஜ். இதே மாதிரி தான் அந்த 10வது ஆள் தசமவத்து எக்ஸாம்பிளும் இருக்குது சரியா. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, வெறும் வேர்ட்ஸே டைரக்ட் நாலேஜை கொடுக்க முடியும். வேர்ட்ஸ் எப்படி டைரக்ட் நாலேஜை கொடுக்க முடியும், இட் ஹாஸ் டு பி பேக்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸே டைரக்ட் நாலேஜை கொடுக்க முடியும். எப்போ வேர்ட்ஸு டைரக்ட் நாலேஜ் கொடுக்கலாம், எப்போ வேர்ட்ஸ் டைரக்ட் நாலேஜ் கொடுக்க முடியாது அப்படின்னா,
எப்போ ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார் அவேயோ அப்போ வேர்ட்ஸு டைரக்ட் நாலேஜ் கொடுக்க முடியாது. when the object is far away, object of knowledge இல்லையா, is far away, அப்போ வேர்ட்ஸு டைரக்ட் நாலேஜ் கொடுக்க முடியாது. அடுத்தது என்ன சொல்லணும்? ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் நியர்பைன்னு சொல்லக்கூடாது. வேர் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் எவிடென்ட். வேர் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் எவிடென்ட், அப்போ வேர்ட்ஸே டைரக்ட் நாலேஜை கொடுக்க முடியும். வேர்ட்ஸ் கேன் கிவ் டைரக்ட் நாலேஜ். ஏன்னா அந்த இடத்துல வேர்ட்ஸ் என்ன பண்ணுறது? இட் இஸ் இன்ட்ரடியூசிங் தட் விச் இஸ் எவிடென்ட். நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சுன்னு தான் இருக்கு, ஆனால் அதுன்னு தெரியல. அதனால வேர்ட்ஸ் ஆர் இன்ட்ரடியூசிங் இட் டு மீ இல்லையா, தட் விச் இஸ் எவிடென்ட். சாஸ்திர சப்தம் என்ன பண்ணுறது? சாஸ்திரத்தோட வேர்ட்ஸ் இட் இஸ் இன்ட்ரடியூசிங் மீ டு மை செல்ஃப். சங்கரர் என்ன சொல்கிறார்? இதுதான் அபரோக்ஷ ஞானம். தேர்ஃபோர் ஸ்ரவணம் கிவ்ஸ் அபரோக்ஷ ஞானம். அப்போ மனனமும் நிதித்தியாசனமும் என்ன கொடுக்கறது? எதையும் கொடுக்கல, எடுக்கிறது. ஆப்ஸ்டக்கிளை ரிமூவ் பண்ணுறது. மனனம் இன்டலெக்சுவல் ஆப்ஸ்டக்கிளை ரிமூவ் பண்ணுறது, நிதித்தியாசனம் எமோஷ்னல் ஆப்ஸ்டக்கிளை ரிமூவ் பண்ணுறது. தேர்ஃபோர் பிரதிபந்த நிவர்த்தியர்த்தே மனன நிதித்தியாசனே. பிரதிபந்த நிவர்த்தியர்த்தே மனன நிதித்தியாசனே. மேலே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.